BGM official channel. மருத்துவம் என்பது வெறும் நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, அது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்கும் ஒரு கலை. நமது பாரம்பரியத்தில் மருத்துவம் என்பது வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு அங்கமாக இருந்து வருகிறது. இந்த மருத்துவ தினம் என்பது நமது தொன்மையான மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சித்தா மற்றும் யோகா கலைகளின் முக்கியத்துவத்தை உலகத்துக்கு பறைசாற்றும் ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் உடல் நலத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளையும் நமது முன்னோர்கள் காட்டிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் நாம் சிந்திப்பது அவசியமாகும். நமது மருத்துவத்தில், நமது கலாச்சாரத்தில் வைத்தியோ நாராயண ஹரி என்று சொல்லப்படுவதுண்டு. அதாவது மருத்துவரே நாராயணின் வடிவம். அந்த வாக்கியம் என்பது மருத்துவம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது ஒரு புனிதமான சேவை என்பது உணர்த்தப்படுகிறது. இறைவன் நமக்கு அளித்த இந்த உடலை ஒரு கோவிலை போல பாதுகாத்துவதே மருத்துவத்தின் முதன்மையாகும். அதன் நோக்கம் இந்து மருத்துவ முறைகளில் வெறும் அறிகுறிகளை குணப்படுத்துவதை விட நோய்களுக்கான காரணத்தை கண்டறிந்து உடலின் இயற்கை சக்தியை தூண்டி சமநிலையை மீண்டும் கொண்டு வருவதில் கவனம் செலுத்தப்படுகின்றன. ஆயுர்வேதம் என்பது ஆயுள் மற்றும் வேதம் என்ற இரு சொற்களின் சேர்க்கையாகும். இது ஆயுளை பற்றிய அறிவு என்று பொருள்படும். வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 தோஷங்களின் சமநிலையே ஆரோக்கியம் என்று ஆயுர்வேதம் போதிக்கிறது. இந்த தோஷங்கள் மாறுபடும் போதுதான் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. உணவு பழக்கங்கள், தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் இந்த தோஷங்களை சமநிலையில் வைப்பதே ஆயுர்வேதத்தின் அடிப்படையாகும். தமிழ் மண்ணில் கொடையான சித்த மருத்துவம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைப்பதில் தனி சிறப்பு பெற்றுள்ளது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்று திருமூலர் பாடியது உடலை பேணுவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இயற்கையில் கிடைக்கும் மூலிகைகள், வேர்கள் மற்றும் தாதுக்களை கொண்டு உடலை தேற்றவும் காயகல்ப முறைகள் மூலம் நீண்ட ஆயுளை பெறவும் சித்த மருத்துவம் வழிவகுக்கிறது. இன்றைய நவீன உலகில் ரசாயன மருந்துகளை தவிர்த்து இயற்கை சார்ந்த தீர்வுகளை நோக்கி மக்கள் மீண்டும் திரும்புவது ஆரோக்கியமான மாற்றமாகும். மருத்துவம் என்பது மருந்து உட்கொள்வதில் மட்டும் முடிந்துவிடாது. யோகா மற்றும் பிராணாயாமம் நமது நுரையீரலையும் நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துகின்றன. தினசரி காலை எழுந்தவுடன் செய்யப்படும் சூரிய நமஸ்காரம் மற்றும் பிராணாயாமம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மன அழுத்தமே இன்றைய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம். யோகாசனம் மனதை ஒருநிலைப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு சிறந்த கருவியாகும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நமது முன்னோர்களின் கொள்கை. பருவ காலத்திற்கு ஏற்பவும் நமது உடலின் தன்மைக்கு ஏற்பவும் உண்ணப்படும் உணவே உடலுக்கு நலம் சேர்க்கும். சுக்கு, மிளகு, மஞ்சள், வேப்பிள்ளை என நமது சமையலறையில் உள்ள பல பொருட்கள் சிறந்த கிருமி நாசினி ஆகும். நோய் தீர்க்கும் மருந்துகளாகும் செயல்படுகின்ற இன்றைய துரித உணவு கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் நமது பாரம்பரிய தானியங்கள் மற்றும் சத்தான உணவுகளை தேடி செல்வது அவசியம். இந்து மருத்துவ தினம் என்பது நமது வேர்களை போற்றுவதும் இயற்கையோடு இசைந்து வாழ உறுதிப்படுத்துவதும் ஆகும். நவீன மருத்துவத்தின் வளர்ச்சியை நாம் மதிக்கிறோம். அதே நேரத்தில் நமது பாரம்பரிய அறிவியல் ரீதியாக அணுகி பயன்பெறுவோம். சுத்தமான காற்று, தூய நீர், சுத்தமான உணவு மற்றும் மன அமைதி ஆகிய 4ஐயும் பேணுவதே நாம் இந்நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாகும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், ஆரோக்கியமான வாழ்வை முன்னெடுப்போம். இன்றைய மருத்துவ தின நாளில் மருத்துவர்கள், நர்சுகள், அங்கு மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் போன்ற அனைவருக்கும் மருத்துவ தின நல் வாழ்த்துக்கள். அன்புடன் பொன் குருமோகன்.